வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் குடும்ப அட்டையில் மொபைல் எண்ணை எப்படி மாற்றுறது. நிறைய பேர் இப்போ ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டில் இருக்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், அல்லது புதுசாக ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். இதுவரை எந்த நம்பருமே எனக்கு ஆட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இதான் அந்த குடும்ப அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட் மூலிமா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்க உறுப்பினரை நீக்கிக்கலாம், உறுப்பினரை சேர்த்துக்கலாம், உங்கள் ஆதார் கார்டை என்ன சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பல விதமான சேவைகள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். முதல்ல உங்கள் ஸ்மார்ட் கார்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கணும். அப்படி ஆட் ஆனால் மட்டும்தான் நம்ம அதை மாற்ற முடியும். அப்படி உங்களுக்கு ஆட் ஆகிருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த பேஜ் கீழே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைபேசி எண் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் 10 இலக்க மொபைல் நம்பரை பதிவு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே கீழே இந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் கார்டு லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் ஓடிபி சென்ட் ஆகும். அப்படி எந்த ஒரு நம்பரும் லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபி சென்ட் ஆகாது. உங்கள் நம்பர் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதன் மூலயமா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை மாற்றுறதுக்கான ப்ராசஸ்க்கே போக முடியும். முதல்ல இந்த வெப்சைட் மூலயமா உங்கள் மொபைல் என்ன எந்த ஆதார் கார்டு நீங்கள் உங்கள் மொபைல் எண்ணோட எந்த ஸ்மார்ட் கார்டு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல உங்களோட மொபைல் எண்ணை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மார்ட் கார்டும் லிங்க் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் இதுக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் செய்யலாம். அது எப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலியமாக தான் நீங்கள் இதுக்கு மாற்றம் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர், உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்கறதுக்கு மூலயமா உங்கள் மொபைல் எல்லாம் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் டெலகிராம் குரூப்பில் இதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இதுக்கான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ 1 by 1 பார்க்கலாம். இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு மேலே எடுத்தோடனே குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்ற கோரி விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீழே அனுப்புனர் இருக்கும். இதில் உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களோட தந்தையின் பேர், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, மாவட்டத்தோட பின்கோடோட இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெறுநரில் வட்ட வழங்கல் அலுவலகர், பொது விநியோக திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர், அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துல உங்களோட இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பொருள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், மதிப்புக்குரிய ஐயான்னு போட்டு பொருள் குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றுதல் செய்தல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்பர் ஆட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு புது எண் மாற்றுறதுக்கான தேவை தான் உங்களுக்கு இருக்குன்னா இதை அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வணக்கம், என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண் தொலைந்து விட்டது, செயலில் இல்லை. எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் எனது புதிய கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது குடும்ப அட்டையின் விவரங்களின் குடும்ப அட்டை நகலும் இதோட இணைத்துள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதுக்கான குடும்பத்தை உங்கள் ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதோட நம்பர், அதுக்கப்புறம் குடும்ப தலைவரின் பேர், நீங்கள் எந்த நம்பரை புதுப்பிக்கணும் அதோட நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸை நேரடியாக கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 or 2 டேஸில் உங்களோட மொபைல் நம்பரை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ப்ரோ இங்கே ரொம்ப தூரமாக இருக்குது, அது அலைய முடியாது அப்படின்னா சில ரேஷன் கடை, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் வாங்கி தெரியுமா அந்த ரேஷன் கடையில் அவங்க பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான வசதி சில ரேஷன் கடையில் உண்டு. நீங்கள் ஒன்ஸ் அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் போய் டைரெக்டாக மாற்றிக்கோங்க.
வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.